நீங்களே பண்ணி தரீங்கன்னா கேட்டா சி வி ஆர் டூயிங் த லீகல். நீங்க எங்க கிட்ட பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். உங்களால பையும் பண்ணிக்க முடியும், அதே சமயம் செல்லும் பண்ணிக்க முடியும். சேம் அஸ் லோ பிரைஸ்லயும் சரி, அதாவது உங்களுக்கு எல்லாமே லீகலா வேணும்னா பிரைஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து பினான்ஸ் P2Pயும் எங்களுடைய எக்ஸ்சேஞ்சஸோட ரேட்டையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆனா ஒரு கேரண்டி பேஜ் நீங்க செலவு கொடுக்க முடியும். பினான்ஸை விட கம்மியா எங்களால உங்களுக்கு USDT சப்ளை பண்ண முடியும். ஸோ அது மட்டும் நான் நீங்க பினான்ஸ் P2P செக் பண்ணிட்டு ட்ரேஜினியஸ் உடைய அமௌண்ட் பிரைஸ் என்னங்க இருக்குதுங்க, தாராளமா உங்களுக்கு நான் சப்ளை பண்ணி கொடுக்குறேன். செல்லிங் பண்ணும் போதும் உங்களுக்கு லீகல் ஃபண்டா தான் வரும். பட் கம்பல்சரி யூ ஹவ் டு பே 1% ஆஃப் TDS. ஓகேவா? அதே மாதிரி 18% GST நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ட்ரேஜினியஸ்லயும் சரி, இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லயும் சரி. இதுதான் எங்களோட வழக்கம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது லீகலாவும் போயிடுவீங்க. இந்த அக்கௌண்ட் ஃபீஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சா மாதிரியே இருக்கும். ஸோ தேவையில்லாம வெளியில P2P பண்ணி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுறத தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ரெடி பண்றேன். ஏன்னா நிறைய பேர் இதை பத்தின அவேர்னஸே இல்லை. சரி, இதை பத்தின அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா கிரிப்டோ பண்ண போறோம் நம்ம தெரிஞ்சிச்சு. ஆனா கிரிப்டோ பண்ண போனோம் அப்படின்னா அதை கரெக்டான வேலை, கரெக்டான அப்ரோச்சபிள பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும். இதெல்லாம் மாட்டாம இருப்பீங்க. அதாவது அக்கௌண்ட் ஃபீஸ் ஆச்சுன்னா தலைவலி. ஏன்னா இப்ப நீங்க அக்கௌண்ட் ஃபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கல்பீட்டை நீங்க வாங்கிட்டீங்க, P2P வாங்கிட்டீங்க. அந்த கல்பீட்டோட ஃபண்ட் உங்களுக்கு வந்துச்சு, உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. அந்த கல்பீட்டை உங்களால பிடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல இருப்பீங்க, அந்த கல்பீட் எங்க இருப்பான்? ராஜஸ்தான் இல்ல மும்பை எங்கேயோ இருப்பாங்க.